Hello students, நம்ம exercise 5.4ல question number 1 பார்ப்போம். Find the square root of the following numbers by the division method. இப்போ 2304 இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிள்ஸ் எழுதி வச்சுப்போம். 1 square is equal to 1, 2 square is equal to 4, 10 up to 10 square is equal to 100. இப்போ இந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்போம். லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் இருந்து 2 நம்ம பார் போட்டு பிரித்து வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 23 இருக்குது. 23க்கு நியரஸ்ட்டு நம்பர் இங்கே என்ன இருக்குது இந்த டேபிளில் பார்ப்போம். நம்ம மக்கப் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம். 4 square is equal to 16, 5 square is equal to 25. அப்போ நியரஸ்ட்டு நம்பர் நமக்கு 4 ஸ்கொயர் தான். அப்போ 4 4s are 16. 23 minus 16 எவ்வளவு? 7. சாதாரணமாக நம்ம ஆர்டினரி டிவிஷனில் ஒரு நம்பர் தான் கீழே இருக்கும்ல. இப்போ ஸ்கொயர் ரூட் மெத்தடுன்றதில் 2 நம்பர்ஸு கீழே இருக்கும். 704 இருக்குது. இப்போ மேலே எழுதியிருக்கோம் இல்லையா 4 குவேஷன்ட்டு, அந்த நம்பர் 4 அங்கே எந்த நம்பர் வருதோ அதை நம்ம 2ல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 2s are 8. இப்போ இந்த 8 கூட இப்போ எந்த நம்பர் பண்ணுவோம்? இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 4ன்னு எண்ட் ஆகுது. அப்போ இந்த டேபிளில் பார்ப்போம். 4ல் எண்ட் ஆகிற நம்பர் என்ன? 2 square is equal to 4, 8 square is equal to 64. இது ரெண்டு தான். அப்போ நம்ம அந்த காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுவோம். 82 into 2. 82 into 2, 164 lesser than 704. அப்போ 88 into 8 ட்ரை பண்ணுவோம். 88 into 8. 8 8s are 64, 6. 8 8s are 64 plus 6, 70. நமக்கு ரிக்வயர்ட் நம்பர் வந்தாச்சு. 704. அப்போ 88 704 88 into 8 மேலேயும் 8 போடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0 வருது. therefore square root of 2306 is equal to 48. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டிவிஷன் மெத்தட்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இதுக்கு முன்னே எக்ஸசைஸ் ஃபுல்லாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பார்த்தோம். இது டிவிஷன் மெத்தட். எதுவுமே கேட்கல ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி சொன்னோன்னா நம்ம எந்த ரெண்டு மெத்தட்லேயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த நம்பர் 4489. இப்போ பார்ஸ் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த பார்ஸ் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நமக்கு டக்குன்னு பார்த்ததுமே தெரியும். இப்போ பார் போட்டோன்னா இப்போ 44 தான் நமக்கு ஃபஸ்ட் நம்பர். 44க்கு நியரஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 36, 49. அப்போ 36 தான் லெஸ்ஸர் நம்பர். 36 கன்சிடர் பண்ணிப்போம். 6 6 are 36. 44 minus 36 8. முன்ன சொன்ன மாதிரி தான் ரெண்டு நம்பரை கீழே இருக்கிறோம். 889. இப்போ மேலே இருக்கிற 6 குவேஷன்ட்டில் இருக்கிற 6 2ல் மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12. இப்போ இங்கே 9ல் எண்ட் ஆகுது. 9ல் எண்ட் ஆகிற நம்பர் இங்கே என்ன? 3 square is equal to 9, 7 square is equal to 49. 3 ஸ்கொயரில் போட்டோன்னா 889 விட லெஸ்ஸராக வருது. ஸோ 27ல் மல்டிப்ளை பண்ணுவோம். 127 into 7. 7 7s are 49, 4 பேலன்ஸ். 7 2s are 14, 14 plus 4 8. 7 1s are 7, 7 plus 1 8. இப்போ 889 127 into 7. இப்போ therefore square root of 4489 is equal to 67. ஓகேவா? இப்போ நம்ம 5 digits இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? 2 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வர போகிறது நமக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் வரும். ஆட் நம்பர்ஸாக இருந்ததுன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி 5 டிஜிட்ஸ் நம்பரு, 7 டிஜிட்ஸ் நம்பர்னால் நம்ம 2 2 ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்ஸ் போட்டு இப்போ இதில் பார்ப்போமே, இது 3 ஆட் நம்பர்ஸ் இல்லையா? 529. அப்போ 29க்கு ஒரு பாரு 2 2 தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். லாஸ்ட்லேருந்து வரும்போது 2 2. இப்போ இது 5 ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்குது. நியர்பை 5 என்ன இருக்குது? 4 and 9 இருக்குது. இப்போ 4 தான் லெஸ்ஸர் நம்பர். 4 தான் கன்சிடர் பண்ணிப்போம். 2 2s are
4. ஓகேவா? முன்ன போட்டதை காட்டுங்க. 2 2s are 4. இப்போ 5 - 4 1. 2 நம்பர் கீழே இருக்கும். 129. மேலே இருக்கிற 2வை 2ல் மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து எப்போவுமே நம்ம 2ல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4. இப்போ லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது. இங்கே 49ல் எண்ட் ஆகிறது 3 ஸ்கொயர் அண்ட் 49 7 ஸ்கொயர். 43 × 3 129 வந்தாச்சு. ஸோ 43 × 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 இஸ் ஈக்குவல் டு 23. இப்போ இன்னொரு நம்பரும் பார்ப்போம். நான் எல்லா சம்மும் போடலை. ஐடியா தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். நமக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த பிளேஸில் இப்போ நமக்கு வந்து 2 ஸ்டெப்பு தான் வருது. 2 ஸ்டெப்பு வர்றதுனால இப்போ 2 ஒரு தடவை தான் நம்ம 2ல் மல்டிப்ளை பண்ணுறோம். இன்னும் பெரிய நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அடுத்த ஸ்டெப்பும் வரும். 3rd ஸ்டெப்பு 4th ஸ்டெப்புன்னு வரும்போது அங்கே 23 இருக்கா. 23யுமே நம்ம 2ல் மல்டிப்ளை பண்ணோம். ஒவ்வொரு தடவை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போதெல்லாம் அந்த நம்பரை 2ல் மல்டிப்ளை பண்ணுவோம். 23 × 2. இப்போ இந்த நம்பரில் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பெரிய நம்பர்ஸ் வரும்போது இந்த ஸ்டெப்லேயே செகண்ட் ஸ்டெப்லேயே நமக்கு முடியாதப்போ 3rd ஸ்டெப் 4th ஸ்டெப் வரும்போதெல்லாம் அந்த குவேஷன்ட்டில் இருக்கிற நம்பரை 2ல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே ப்ரொசீஜர் தான், ரொட்டேஷ்னல் ப்ராசஸ். இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துப்போம். 900 இருக்குது. இப்போ இந்த மாதிரி 2 2வாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். 3 3s are 9. அப்புறம் 0 தான் 2 நம்பர். 3 2ல் மல்டிப்ளை பண்ணால் 6 0. 60 × 0 0. That's all. Square root of 900 is equal to 30. That's all. Thank you. இப்போ புரிஞ்சிருக்கோம் இல்லையா?